என்று சொல்லியே நீனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே தில்லியில் பாட, ஆமாம் தில்லியில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆண்டிகள் பல கடந்த ஆசிரியர் பள்ளி என்றும் ஆழ்மரம் போல் தலைத்தல் அடித்து பாடலந்தும். ஆண்டுகள் பல கடந்து ஆசிரியர் பள்ளி என்றும் ஆழமரம் போல் தலைத்து வில்லடித்து பாட வந்தோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே தில்லியில் பாட, ஆமாம் தில்லியில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே தில்லியில் பாட, ஆமாம் தில்லியில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். தொடங்கணும்னே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கமே சந்தேகம்தான். எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கிறதா இந்த நிகழ்ச்சி. சொல்லு, என்ன சந்தேகம்? அக்கா, எப்ப பாரு தொடங்குறப்ப கலைமகளே கூப்பிடுங்களே, ஏன்க்கா? சரியான சந்தேகம். நாம எல்லாருக்கும் கலையை கற்றுத்தர அரசு பள்ளி குறும்புகள் கலை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இதை தொடங்கி 13 வருஷம் ஆகுது. இங்க வந்து கலைமகளை கூப்பிடலன்னா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா கலை திருவிழாவில் வந்து கற்று சொல்லுங்க போனா நல்லா இருக்குமா? சரி, இப்ப நாட்டு நடப்பு அலசலாமா? அலசி ஆராய்ஞ்சிருவோம்க்கா. ஆனா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வரட்டுமா? எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருக்கு. இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. விட்டா நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பாட்டுல என்னக்கா பிரச்சனை? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை வராம இருக்கிறதுக்கு நாம என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாம செய்யற சில காரியங்களாலதான் மழையே வரமாட்டேங்குது. நாம என்ன பண்றோம்? வில்லு பாட்டு தானே பாடுறோம், அது தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுறேன் கேளு. அத்தரத்திலே அழமரம் இளமரம் ரொட்டரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. அத்தோரத்திலே அலமரம் இளமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்யல மரணம் காரணம் மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தின் புகையிலை சுற்றுச்சூழல் கெட்டதே. வானமழை பெய்யாதே சிக்கலாச்சு. மரங்களை வெட்டுறதை இப்பொழுதே விட்டுடுவோம். ஆத்தோரத்திலே அழமரம் இளமரம் ரொட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே அலமரம் இளமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. இப்ப புரிஞ்சுதான் மழை வராம இருக்க எது காரணம்னு. கணக்கு வழக்கு இல்லாம மரங்களை வெட்டுறதும், வாகனங்கள்ல இருந்து வர புகையும், ஆலயங்கள்ல இருந்து வர புகையும் கழிவுகளும் தான். சரிங்கக்கா. ஓ, அதான் வீட்டுக்கு மரம் வளர்ப்போம்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களா? இன்னைக்கே நான் போய் 4 மரக்கண்ணை நட்டு வச்சிருக்கேன். மரத்தை நட்டு வச்சிடலாம். ஆனா மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம்னா கிணறு வெட்டி போய் கிடக்குது. அதுக்கு என்னக்கா பண்றது? ஆமா, என்ன கேளு. கிணறு வெட்டி போனதுக்கு நாம தானே காரணம். என்னக்கா இப்படி பலி போடுறீங்க? கிணறு வெட்டி போற மாதிரி நாம ஒண்ணு செய்யலையே. எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? நீ செய்யற தப்ப உனக்கே தெரியல. ஏன்னா எல்லா பயல்களும் அதே தப்பதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அதை பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா, பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்குள்ள செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். ஆமா, மூலையில போட்டு வச்சிடுறோம். மக்காத
செஞ்ச பைய மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழை நீர பூமிக்குள்ள போகாம தட்டுது. வத்தாத கேணி கூட வத்தி போக வச்ச இந்த மக்காத பையன் இந்த வாங்காம விட்டுது. 10 பைசா பொருளை வாங்கி நாமும் அதை பையக்குள்ள போட்டு எடுத்து வரும். பிளாஸ்டிக்குள்ள செஞ்ச பையன் தூக்கி ஒரு முறையில போட்டு வச்சிடுறோம். 10 பைசா பொருளை வாங்கி நாமும் அதை பையக்குள்ள போட்டு எடுத்து வரும். பிளாஸ்டிக்குள்ள செஞ்ச பையன் தூக்கி ஒரு முறையில போட்டு வச்சிடுறோம். இப்ப தெரியுதா, மழைநீர் பூமிக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் போயிடும், நிலத்துல தண்ணி வத்தாம இருக்கும். என்னக்கா இத்தூண்டு பைதானே, இது போயா மரத்தினை தடுக்கும்? போங்கக்கா. நீ மட்டுமா பிளாஸ்டிக் பையில யூஸ் பண்ற? உலகமே அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. இது பூமியின் மேல்மட்டத்தை பாதிச்சு பயங்கரமான விளைவை ஏற்படுத்துது. அப்ப எப்படிக்கா பொருள் வாங்குறது? ஏன் கோணி பையில வாங்கு, துணி பையில வாங்கு, காயில பையிலையாச்சும் வாங்கு. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பணும். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கொடுக்கணும். இப்படி பல வழி இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒன்று பண்ணு. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரிலாம் செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், பயிர் பச்சையா விளைஞ்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, இருப்போம். கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள அம்மனை வணங்கி ஆமா வளம் பெறுவோம். ஒழிப்போம், வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், பெறுவோம், மழையை பெறுவோம்.